வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 16ஆம் தேதி 11வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா 680வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஃபார்முலாவெல்லாம் கலந்தும் 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம், சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்காக கொடுக்குறேன். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் ஏ போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 5ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ம் 0வும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நமக்கு. சி போர்டில் பார்த்திங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. சி போர்டில் 8 வரணும். 8ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 2 எடுத்திருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 2ம் 8ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. அதே மாதிரி பி போர்டில் 5ஆம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வும் பி போர்டு பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் தான் வரணும். இந்த நம்பர்ஸை விட்டு வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி கலந்து வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க ஒவ்வொரு நம்பர்ஸையுமே. நம்ம இப்போது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 22 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது ஒரு மாதமாக நமக்கு பெண்டிங் ஆக போகுது. பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில். 7 நமக்கு ஏ போர்டில் 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் 41 நாள் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 8 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 48 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 52 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அதிக பெண்டிங் நம்பர்ஸை நம்ம பார்த்தோம். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலா கெஸ்ஸிங் இது எல்லாத்தையும் கலந்து பார்க்கையில் இன்றைக்கி ஒரே நம்பராக பார்க்கையில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0 தான் வரணும் ஒரே நம்பராக பார்க்கையில். எத்தனை சதவீதம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,000% ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். ஒரே நம்பர் ஆல் போர்டு 0 இல்லாமல் ஆட்டமே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஆல் போர்டு 0 இல்லாமல் ஆட்டமே கிடையாது. ஒரே நம்பர் தான் கொடுக்குறோம், சிங்கிள் நம்பர் தான் கொடுக்குறோம். இன்றைக்கி 0 ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது.
சப்போர்ட்டுக்கு மட்டும் நான் வந்து 9ஆம் நம்பரை எடுத்திருக்கேன். இதை வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி 1000% ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம். சரிங்களா? சப்போர்ட் நம்பராக. ஏன்னா நமக்கு 0க்கு ஒரு நம்பர் நமக்கு கீழேயோ மேலேயோ போனாலும் நமக்கு 9ங்கிறது கணக்கில் வரும். அதனால் வந்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு கணக்கு. ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக வந்து நம்ம 0வை எடுத்திருக்கோம். சப்போர்ட் நம்பராக 9ஆம் நம்பரை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 9ஐயும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்து கொடுக்கக்கூடிய நம்பர். ஜீரோ 16 வாட்ஸ். 109 வாட்ஸ் நம்பரில் வந்து நான் அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க கிடையாது. 2 நம்பர் தான் வாட்ஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். 016ஐயும் 109ஐயும் எல்லா நம்பர்களுமே வாட்ஸ் நம்பரில் வந்து வைக்கலாம். 2 நம்பர் தான் வாட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 நம்பருமே நமக்கு ஸ்ட்ராங்காகவே நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா வாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போது சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி 2 நாள் வந்திருக்க ரிசல்ட்டை வச்சு அடுத்து ஒரு ரிசல்ட்டு நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா ஆடுவருக்கு பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து நான் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு இங்கே தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்து கொடுக்குறேன். இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நடந்த டிராவுக்கு வந்த ரிசல்ட்டு 247. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு வந்தது 425 வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை நடக்கக்கூடிய நம்ம கார்னியா டிராவுக்கு இந்த இடத்துல இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் வரணும். நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு முதல்ல வந்த 2 ரிசல்ட்டுமே இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நமக்கு இந்த இடத்துல இருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது நம்மளுடைய கணக்கை நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து 559ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சார்ட்டை வச்சு பார்க்கையில் ஒரே நம்பர் தான் இந்த மெத்தேடுக்கு நமக்கு சைட்டாகவே வரும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம 9ஆம் நம்பருங்கிறத ஆல்போர்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். நமக்கு பி போர்டில் 5ங்கிறது பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து பி போர்டு 5ங்கிறதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த நம்பர் மாற்றி வந்துச்சுன்னா 759ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு நம்பர் மாறுச்சுன்னா 759, 559 இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து எல்லா நம்பர்களுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஒரே இடத்துல மேட்ச் பண்ணி உங்களுக்காண்டி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை வந்து ஒரு செட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நம்பர்ஸை விட்டு வேறு ஒரு கலப்பு நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கையில் வந்து நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே நீங்கள் வந்து உங்களுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து 102, 151, 758 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து மொத்தம் 8 நம்பர்ஸ் உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு நம்பரையும் நான் கொடுக்குறேன். 159ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1 சரிங்களா, 701 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 016 நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இது சைட்டாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு அடுத்தடுத்த ரிசல்ட்டுங்கிறது வருது. கண்டிப்பாக இன்றைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் வந்து 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. 90, 16, 95, 59 இந்த நம்பரை எல்லா நம்பர்களுமே ஒரு செட்டு வைங்க. 97, 10 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக வந்து. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்கிறது நம்ம சேனலில் வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுக்குறோம். அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம குரூப்பில் வந்து ரெகுலர் கெஸ்ஸிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் கேஎலுக்கும் டியருக்கும் ரெகுலர் கெஸ்ஸிங்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்பில் வந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 59, 10, 09, 51 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம மொத்தமே வந்து எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் நீங்களே பாருங்கள். 4 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் 100% சொல்லுறேன், 1000% ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். கண்டிப்பாக ஒரு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது. 59ங்கிறது நல்ல ஒரு நம்பராக இருக்கும். 10, 51, 09 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து ரிசல்ட் வர்ற 1 ஹவருக்கு முன்னாடியே, ½ ஹவருக்கு முன்னாடியே நம்ம டியருக்கும் கேஎலுக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே குரூப்பில் வந்து ரெகுலர் கெஸ்ஸிங்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. 93, 600, 46, 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். எல்லா நம்பர்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பர்ஸ்லாம் நீங்களே பார்த்தீங்க. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு பார்த்தீங்க. பாக்ஸ் நம்பர் 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை வச்சு ஒரு மெத்தேடு நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு 3 நாள் வந்து இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இன்றைக்கி 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 91, 02 சரிங்களா, எல்லா நம்பர்களுமே வைக்கலாம். 4 நம்பருக்கு நம்ம இங்கே கொடுத்த நம்பரத்துக்குள்ள ஒரே ஒரு நம்பர் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதில் ஸ்ட்ராங்கானு பார்க்கையில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லா நம்பர்களுமே நீங்கள் இன்றைக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்களுக்கு மட்டுமே நான் இந்த நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்கல. நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 95, 59, 91, 02 இதை விட்டால் நமக்கு 91, 09 இந்த 3 நம்பரையுமே எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம 3 வின்னிங்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். இந்த நம்பர் 3 நம்பரையுமே
எல்லா நம்பர்களுமே ஒரு ஒரு செட்டு கண்டிப்பாக வைங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.